ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெசி சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுண்டக்காய் குழம்பு, சுண்டக்காய் கார குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஹெல்தியான விஷயம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். பெரிய வெங்காயம் 1 எடுத்திருக்கேன், தக்காளி 2, சுண்டைக்காய் 100 கிராம் போல் எடுத்திருக்கோம். இந்த சுண்டைக்காவை நம்ம என்ன பண்ணணும்னா கட் பண்ணக்கூடாது. கத்தியை வச்சு நமக்கு அந்த குட்டி உரல்லாம் இருக்கும்ல, அந்த இஞ்சி பூண்டு இடிக்கிறதுக்கு அந்த இதெல்லாம் இருக்கும்ல, உரல்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த உரல் இருக்கவங்க அதில் போட்டு சும்மா ஒரு தட்டு தட்டிட்டிங்கன்னா அது அப்படியே 2ஆக ஸ்ப்ளிட் ஆகும் லைட்டாக. ஸோ அப்படி தான் இந்த சுண்டைக்காவை நம்ம உடைக்கணும். ஸோ அப்படி உடைச்சிங்கன்னா தான் நம்மளுடைய சுண்டைக்காய் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் அந்த இஞ்சி பூண்டு இடிக்கிற அந்த உரல் இல்லைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம பூரிக்கட்டெல்லாம் வச்சுருப்போம்ல, ஸோ அதை வச்சு ஒவ்வொரு தட்டு தட்டினீங்கன்னா அப்படியே நமக்கு 2 அப்படியே ஓப்பன் ஆகும் இந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் க்ளீன் பண்ணிவிட்டு. பாருங்கள், இப்படி தான் இருக்கும். நம்ம இடித்தோன்னா அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், பூண்டு ஒரு 20 பல் பூண்டு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள், நமக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ், முழு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். தேங்காய் பெரிய தேங்காவாக இருந்தால் ஒரு 1/4 மூடி எடுத்துக்கோங்க, சின்ன தேங்காவாக இருந்தால் ஒரு 1/2 மூடி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சீரகம் 1 ஸ்பூன். இந்த தேங்காயும் சீரகத்தையும் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க வெந்தயம், வெங்காயம், கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்குங்க. ஸோ வெங்காயம் நல்லா ஒரு தெரியும்ல, நல்லா வதங்கின பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல பூண்டு, அதையும் உள்ளே போட்டுருங்க. உள்ளே போட்டு அதுவும் ஓரளவுக்கு வதங்க விடுங்க நல்லா எண்ணெயில். பாருங்க, பூண்டு நல்லா வதங்கிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம உடச்சி வச்சுருக்கோம்ல சுண்டைக்காய், அந்த சுண்டைக்காயும் உள்ளே போட்டுருங்க. அது எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதங்க விடுங்க நல்லா. உங்களுக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகிறது தெரியுதுன்னா, அந்த ஸ்டேஜ் வந்த பிறகு நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளியை உள்ளே போட்டுக்கோங்க. இந்த குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு அந்த தக்காளி வதங்கின பிறகு நம்ம குழம்பு மிளகாய் தூள் எடுத்து வச்சுருப்போம்ல, இந்த குழம்பு மிளகாய் தூளை உள்ளே சேர்த்துக்குங்க. நாங்கள் ஒரு 2 ஸ்பூன், பெரிய ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் நாங்கள் மிளகாய் தூள் யூஸ் பண்ணியிருக்கோம். லைட்டாக அந்த எண்ணெயில் கொஞ்சம் அந்த மிளகாய் தூள் வதங்கட்டும். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குங்க. பாருங்க, நம்ம குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காயும் சீரகமும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா கலரி விடுங்க. இந்த குழம்பை தண்ணியாலாம் வைக்காதீங்க, கொஞ்சம் நல்லா திக்காக நல்லா ஒரு கட்டி பதத்தில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தேங்காய் போட்டோம்ல, அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க மூடி போட்டு. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த டைம் நம்ம புளி எடுத்து வச்சுருக்கோம், அதை நல்லா கரைச்சி உள்ளே ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அந்த டிஷ்ஷுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ போட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பு நம்ம எதுக்கு நல்லது அப்படின்னா, இந்த சுண்டைக்காய் நம்ம வயிற்றில் இருக்க பூச்சியெல்லாம் நமக்கே தெரியாமல் வெளியேறிடும். ஸோ இது ரொம்பவே பாவக்காய் மாதிரி இந்த சுண்டைக்காவும் ரொம்பவே நல்லது உடம்புக்கு. கண்டிப்பாக மந்த்லி ஒன்ஸ் இந்த சுண்டைக்காய் நம்மளுடைய உணவில் சேர்த்துக்கும் போது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம நல்லா இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் இதை ஷேர் பண்ணி விடுங்க.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜெசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.